நம்முடைய சகோதரர் இந்த சந்திப்பில் இங்கு மேடையில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் பிரதேச சபை தவிசாளர் தோழர் செல்லையா ராசையா அவர்களே, தோழர் நாகலிங்கம் சசிகரன் அவர்களே, சுந்தரம் தில்லியப்பழம் அவர்களே, தோழர் வெற்றிவேல் ஜெயகோபன் அவர்களே, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிர்வாக செயலாளர் தோழர் அழகையா ராசமாணிக்கம் அவர்களே, ஈழமக்கள் EPDP-யினுடைய சர்வதேச ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் தோழர் விந்தன் அவர்களே, ஆசித்தம்பி மாஸ்டர் அவர்களே, அன்சார் அவர்களே, ஆனந்தன் அவர்களே, மற்றும் இங்கு அழைப்பை ஏற்று வருகை வந்திருக்கின்ற காரதீவு மக்களே, கட்சி தோழர்களே, ஆதரவாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏற்கனவே தோழர் செல்லையா ராசையா தன்னுடைய கருத்தில் இந்த கூட்ட ஏற்பாடு சம்பந்தமாக சில கருத்துக்களை கூறியிருந்தார். அதே போல தோழர் கோபன் அவர்களும் ஒரு சிறந்த ஏற்பாடோடு இன்னொரு அழைப்பொன்றையும் ஏற்படுத்துவதாக சொல்லியிருந்தார். எது அப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 நாட்கள்லாம் தேர்தலுக்கு இருக்கின்றது. ஆனபடியால் தேர்தலோடு எங்களுடைய உறவுகளோ எங்களுடைய கடமைகளோ பொறுப்புகள் முடிந்து போவதில்லை, அது தொடர வேண்டும். ஏற்கனவே அம்பாறை மாவட்டத்தில் குறிப்பாக காரதீவு பிரதேசத்தில் 90களின் ஆரம்பத்தில் EPDP-யினுடைய கட்சி அலுவலகம் அமைக்கப்பட்டு அம்பாறை மாவட்ட மக்களுக்கு பரந்த அளவில் தன்னுடைய சேவைகளை கடமைகளை புரிந்து வந்தது. துரவசவசமாக அதை நிர்வகித்தவர்கள் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் காரணமாக அந்த பிரச்சனையை நாங்கள் மூட வேண்டி வந்துவிட்டது. அதே நேரத்தில் அன்றைக்கு இருந்த பிரபாகரனுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பிரபாகரனுடைய பணிப்புரையின் பேரில் EPDP கட்சி உறுப்பினர்களை கொலை செய்ததும் கொல்ல முற்பட்டதும் அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட காரணங்களாலும் நாங்கள் அந்த அலுவலகத்தை மூட வேண்டி வந்துவிட்டது. இருந்தாலும் மிக விரைவில் நான் நம் தோழர் செல்லையா ராசையா அவர்களோடும் கலந்துரையாடி இருக்கின்றேன். வகை விரைவில் இந்த மாவட்டத்திற்குரிய ஒரு அலுவலகத்தை நாங்கள் இங்கு திறக்க இருக்கிறோம். நீங்கள் தொடங்கிட்டு என் கை தட்டியல. சரி, அப்போ எனக்கு முன்னால் உரையாற்றியவர்கள் தோழர் கவிஞர் விந்தன் அவர்கள், தோழர் ராசமாணிக்கம் அவர்கள் எல்லாம் இந்த தேர்தல் சம்பந்தமாக கட்சியினுடைய நிலைப்பாடு, கட்சியினுடைய கருத்துக்கள், செயல்பாடுகள் தொடர்பாகவும் யதார்த்த நிலைமைகள் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். அந்த வகையில் நேரத்தை கருத்தில் கொண்டு நான் அதை விரிவாக நான் பேச விரும்பவில்லை. இருந்தாலும் சுருக்கமாக சில கருத்துக்களை சொல்லி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகின்றேன்.
அதாவது இப்போ இன்றைக்கு எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடக்க இருக்கின்றது. பிரதான வேட்பாளர்களாக 3 களத்தில் இருக்கின்றார்கள், அதில் முன்னணியில் இருக்கின்றார்கள் 3. அந்த 3 இபிடிபி முன்மொழிந்திருக்கின்ற இல்லை வழிமொழிந்திருக்கின்ற இல்லை விரும்புகின்ற ஒரு வேட்பாளர் இன்று ஜனாதிபதியாக இருக்கின்ற அம்மான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். அம்மான் ரணில் விக்ரமசிங்காவும் இந்த முன்னணி வேட்பாளராக இருக்கின்ற, அதை விட எதிர்கட்சியைச் சேர்ந்த தலைவர் சஜித் பிரேமதாச, மற்றது ஜேவிபி கட்சியினுடைய தலைவர் அனுரகுமார் கிருஷ்ணாயன். அப்போ இந்த 3 எடுத்துக்கொண்டால் எங்களுடைய இபிடிபியினுடைய ஆய்வு அல்லது அந்த பதிவென்பது இன்று நாடு இருக்கிற நிலையில் அதை பாதுகாத்து முன்னெடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் வல்லமை அம்மான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு தான் இருக்கின்றது. என்றால் அவர் கடந்த 1.5-2 வருடங்களுக்குள் தன்னால் முடியும் என்றதை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த நாடு கடந்த காலங்களில் பொருளாதார ரீதியான வீழ்ச்சி அடைந்திருந்தது, ஆதாள பாதாளத்திற்குள் விழுந்திருந்தது. அப்போ அதிலிருந்து மீட்டெடுத்து இன்றைக்கு முன்னோக்கி கொண்டு செல்லுகின்ற ஒரு பணியை அவரால் செய்கின்றார். ஏனைய 2 வேட்பாளர்களுக்கும் அந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் அதை தட்டி கழித்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பொருட்படுத்துவதற்கு தயாராக இருக்கவில்லை. அந்த நேரத்தில் பொருட்படுத்தால் தங்கள் மீது எல்லாம் அமிழ்ந்துவிடும், தாங்கள் அதுக்குள் ஆழ்ந்து விடுவோம் என்ற பயம் காரணமாக அவர்கள் அதை தட்டி கழித்து விட்டார்கள். ஆனால் அம்மான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தைரியத்தோடு தத்துணிவோடு முன்வந்து அதை செய்து காட்டியிருக்கின்றார். இன்னும் செய்ய வேண்டி இருக்கின்றது. அப்போ கடந்த காலத்தில் பொறுப்படுகின்ற பொழுது பொருட்தட்டுப்பாடுகள், விலையேற்றங்கள், கியூ வரிசை முறை என்றெல்லாம் பல பிரச்சனைகள் இருந்தன. தெற்கில் கூட பயங்கரவாதம், வன்முறைகள் தலைவிரிச்சாடியது. ஆனால் எல்லாவற்றையும் இந்த 1.5-2 வருடங்களுக்குள் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து முன்னோக்கி போகின்ற ஒரு ஏற்பாட்டை, ஒரு வேலை திட்டத்தில் அவர் ஈடுபட்டிருக்கின்ற உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதாவது இப்போ நாடு பொருளாதார ரீதியாக ஆதாள பாதாளத்தில் விழுந்திருக்கின்ற பொழுது நாங்கள் கடன் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தோம். இந்த வெளிநாடுகளெல்லாம் கடன்கள் தர மறுத்திருந்த நிலையில் நாங்கள் ஏதோ ஒரு வகையான கடன்களை பெற வேண்டிய நிலைமை இருந்தது. அந்த நேரத்தில் அம்மான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை தவிர மற்ற எந்த தலைவர்களும் தென்னிலங்கையில் இந்த சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் வாங்கக்கூடாது, அவருடைய நிபந்தனைகளுக்கு உட்படக்கூடாது என்று சொல்லி காரசாரமாக தங்களுடைய விவாதங்களை வைத்தார். ஆனால் அம்மான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தன்னுடைய தர்க்கங்களை முன்வைத்து அந்த கடனை பெற்று இந்த நாட்டை மீட்டெடுத்து வருகின்றது. ஆனால் இன்றைக்கு பார்த்தால் அந்த 2 பிரதான வேட்பாளர்களும் அந்த சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் வாங்குவதற்கு அல்ல அவர்களோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் அதுக்கு ஒவ்வொரு காரணங்களை சொல்லுகின்றார்கள். அந்த வகையில் இந்த நாட்டை மீட்டெடுத்த என்ற புதியவர்கள் பொறுப்பெடுக்கின்ற பொழுது திரும்பவும் நாங்கள் வீழ்ச்சிக்கு போய் பூச்சியத்திலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் அப்படின்னால் அது சாத்தியமில்லை. அப்போ அம்மான் ரணில் விக்ரமசிங்கே தொடர வேண்டும், இன்னும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு தொடர வேண்டும். அப்போ அந்த வகையில் இந்த தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தேர்தலில் அவர் சுயேட்சை சின்னமாக போட்டி போடுகின்ற சிலிண்டர் சின்னம் எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு வீட்டு பாவனைக்குரிய ஒரு சின்னம். அந்த வகையில்
வர இருக்கிற தேர்தலில் சிலிண்டர் சின்னத்துக்கு எங்களுடைய வாக்கை செலுத்தி அவருடைய வெற்றியில் நாங்கள் பங்கெடுப்பதற்கூடாக வருங்காலங்களில் நாங்கள் மேலும் நாங்கள் வாழுகின்ற பிரதேசங்களை அபிவிருத்தி அடைய செய்வதற்கும் இன்னும் முன்னேறுவதற்கும் சாதகமாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு இங்கு ஒரு மின்மினி மின்ஹா சம்மாந்துறை அல் அர்சத் மா வித்தியாலம் ஏழில் கல்வி ஏற்று வருகின்ற மாணவி என்று விருதொன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விருது தொடர்பாக அதனுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக தைரியமாக நம்பிக்கையாக சொல்லியிருக்கின்ற அவருடைய அந்த கருத்துக்களையும் தேர்தல் முடிந்த பிறகு அம்மான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் எடுத்து சொல்லி மேலும் அவருடைய துறையில் எந்த அளவுக்கு நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு அவருடைய அந்த கருத்துக்களை அந்த செயல் திட்டங்களை பயன்படுத்தலாம் என்பதும் நாடு தழுவிய ரீதியில் அதை எவ்வாறு முன்னெடுக்கலாம் என்பதையும் நான் ஜனாதிபதி அவர்களோடு கலந்துரையாடி அந்த ஏற்பாட்டை செய்ய இருக்கின்ற அதே நேரத்தில் விசேடமாக காரதீவு மக்களுக்கு இன்று அவர்களுடைய இந்த திருமதி தர்மேந்திரா அவருடைய ஏற்பாட்டுக்கு அமைவாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கும் என்னுடைய விசேட நன்றியை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அமைச்சர் அவர்களும் சந்தோஷப்பட்டிருக்கிறார். வாய்ப்பளித்தமைக்காக எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நீண்ட நேரமாக இங்கோ கொதிக்கும் வெயில் ஒரு சரியான ஒரு படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் வருவார்களா என்னும் சந்தேகத்தின் அடிப்படையிலும் வருவார்கள் என்ற எதிர்ப்பு கூறலின் அடிப்படையிலும் நாம் நமது வாக்குகளை வீணாக்க கூடாது. உங்கள் ஒவ்வொருவரினுடைய வாக்குகள் நாம் யாருக்காகவும் தீர்மானிக்க கூடாது. வாக்குகளை எவருக்காக நாம் தீர்மானிப்போம். நாம் இந்த நாட்டை முன்னேற்றுவதாகவே இருக்கும். எனவே அவர்களுடைய வருகை வருகிறார் என்று குறியீட்டை கூட சொல்ல முடியவில்லை. போலீசார் அவர்களை தடுத்து விட்டார்கள். இல்லை என்றால் அளிக்கப் போகின்ற வாக்குகள் என்பது கட்சி மற்றது ஜேடிபி கட்சியினுடைய தலைவர் அனுரகுமார் கிருஷ்ணன். அப்போ இந்த ஒவ்வொரையும் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய இபிடி அதை பாதுகாத்து முன்னெடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் சட்டங்களில் 25க்கும் மேற்பட்ட விருதுகளை கொண்டு சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்வு உரையை நிகழ்த்தி வரும் ஆசிய நாடுகளில் இனியோரின் புகழ்ந்தவளாகவும் என் பெற்றோரின் ஆசீர்வாதங்களையும் துதித்தவளாய் கல்விக்கரசியாம் சரஸ்வதி. நன்றி. அதனைத் தொடர்ந்து சந்திரகாந்தன் சசிகரன் ஹன்சா கடிதம்
பாரு